வந்து இட்லி சுட்டு குடுக்குறாங்க. காலையில இட்லி சாப்பிடலாம். சரி நைட்டும் இட்லி என்ன முடிஞ்ச வரைக்கும் நைட்ல இட்லி சாப்பிடுறது தான் நல்ல விஷயம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நைட் தூங்கும்போது டைஜெஷன் ஆகும் நமக்கு. தோசை சாப்பிட்டா டைஜெஷன் ஆகாது. நீங்க தோசை கேட்குறீங்களா? அம்மா உங்க மருமகன் நான் தோசை கேட்டா இட்லி சுட்டு தராங்கன்னு சொல்றீங்க. அதுவும் ஒரு வகையில தப்பு தான். சரிங்களா? அதனால தான் நான் மருமகளுக்கு சப்போர்ட்டா இருக்கேன். இன்னொன்னு தெரியாம டீய கொட்டிட்டேன். அது எப்படி தெரியாம டீ கொட்டவும்? சொல்லுங்க. சரி கொட்டிட்டீங்க. நமக்கு கை ஸ்லிப் ஆகும் கொட்டிட்டீங்க. நான் இல்லன்னு சொல்லல. உங்களுக்கு தான் நான் சப்போர்ட். நான் இல்லன்னு சொல்லல. தெரியாம கொட்டிட்டோம். அந்த கொட்டுன டீ இரும்மா நானே தொடச்சிடுறேன்னு அழகா தொடச்சு எடுத்துட்டு, ஏன்னா ஒரு தடவ அந்த இடத்துல அதாவது எல்லா இடத்துலயும் பரப்பக்கூடாது துடைக்கும்போது. அதனால தான் லேடீஸ்ங்க நாங்களே செய்றோம்ன்னு சொல்றோம். அந்த இடத்துல அழகா தொடச்சு எடுத்துட்டு, திருப்பி அந்த துணிய நனச்சு எடுத்துட்டு வந்து தொடச்சுட்டீங்கன்னா, எறும்பு வராது. குழந்தைங்க டக்குன்னு அந்த இடத்துல போய் நின்னு அத பெருசு பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் இருக்குல்லப்பா, அது வேல தானே. அதுக்காக மருமக திட்டிருப்பாங்க. நாங்க என்னைக்குமே உங்களுக்கு தான் சப்போர்ட் சரிங்களா? தப்பு பண்ணா எனக்கு வந்து புடிக்காது.